ரெண்டுக்கும் அதுதான் மருந்து. செய்து வேற எந்த மருந்துகளும் கம்பெனி 1000 விதமான கம்பெனி வருது. கம்பெனியில் அவன் எதோ ஒன்று கொடுக்குறான்னு தயவு செய்து வாங்கி யாரும் அடிச்சிடக்கூடாது. டாட்டா ரோகார் கரெக்டாக பார்த்து வாங்கி கொண்டாந்து அடிக்கணும். இப்போ நம்ம விவசாயிகள் என்ன செய்யறாங்கன்னா நுவாங்கிறதுக்கும் நுவாக்குறாங்கிறதுக்கும் தெரியாதா? ஆனா நான் தெரியாம நுவாக்குறாங்கிற மாதிரி நான் வாங்கி அடிச்சுட்டேன். போ தொலை போ, அந்த 2 ஏக்கர் அடிச்சிட்டியா, 2 ஏக்கர் இலையை வெட்டி கீழே போடு போ அப்படின்னு சொல்லி அனுப்புவோம். அதெல்லாம் கவனமா இருக்கணும். அதனால மருந்தடிப்பு போக்குவரத்துல கவனமா இருக்கணும். 1 லிட்டருக்கு 2 மில்லி தான் தயவு செய்து அடிக்கணும். கூட எல்லாம் போட்டு அடிக்கக்கூடாது. இங்க மருந்து கலந்து அடிச்சுக்கிட்டு இப்படியே போயிட்டு வந்துகிட்டு இருக்கீங்கன்னாக்க மருந்து அடிப்பு முடிஞ்சிருச்சுன்னா மிச்சம் மருந்தடிப்பு செய்யணும். எல்லாம் கிளியரா நல்லா காரணம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முட்டைக்கு ஃபீல்டு ஆபீசரை கூப்பிட்டு வந்து கேட்பாங்க, உங்களுக்கு எவ்வளோ முட்டை சொல்லுவோம் அப்படின்னு கேட்பாங்க. மேடம் எனக்கு இந்த மாதம் ஒரு 200 முட்டை சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க உடனே இன்னொன்று எடுத்து யூனிட்டுக்காரங்கள்ட்ட கூப்பிட்டு அவங்க சொல்லிடுவாங்க. ஆனா 200 முட்டைக்கு யூனிட்டுக்காரங்க கையிலேருந்து நீ 200 முட்டை அவங்க சொல்லியிருக்கேன், அவங்க 200 முட்டை சொல்லிடுவாங்க. அவங்க என்கிட்ட இன்டென்ட் கொடுக்கும் பொழுது 200 முட்டை உங்க பேர்ல எனக்கு இன்டென்ட் வரும். ஆனா நான் என்ன செய்வேன், அதுக்கு 20 முட்டை கூட போடுவேன். 25 முட்டை. எப்படின்னா ஒரு 100 முட்டை கொடுக்குறோம்னா 15 முட்டை நாங்கள் பூச்சி கூட கொடுப்போம். 200 முட்டை கொடுக்குறோம்னா 230 முட்டைக்கு பூச்சி தருவோம். அந்த 230 முட்டைக்கு நீங்க பூச்சியை நாங்க தர்றதை நீங்க வாங்கி வளர்க்கக்கூடிய அளவுக்கு காடன்ல இடம் இருக்கணும். அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாங்க புழுவை நேராக போட்டு வளர்த்து கொடுத்துருவோம், சந்தோஷமா விவசாயிகள் ஆர்வமே கொடுத்தாரியா அந்த யூனிட்டுக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு போறோம். ஆனா லேட்டஸ்ட் ஸ்பின்னிங் நேரத்தில் இலை பார்த்தாரு போயிடும், ஹார்வெஸ்ட் போயிடும். அது மாதிரி எல்லாம் இல்லாம தயவு செய்து கொஞ்சம் நல்லா கவனமா பார்க்கணும். அடுத்து இன்னொன்று என்னன்னா ரேரிங் செட்டு, புழு வளர்ப்பு செய்யக்கூடிய ரேரிங் செட்டு. நீங்க ஜாயின் சென்டர்ல சொல்ல போறிய மேடத்தை அவங்கள்ட்ட ஆபீசர்ஸை கூப்பிட்டு அவங்கள்ட்ட என்கிட்ட முட்டை சொல்ல போறிய முட்டை சொன்ன அடியால செட்டு என்ன பண்ணணும், 1 கிராம் முடிஞ்சிருச்சா உடனே முடிஞ்சு மிளாரெல்லாம் அள்ளிக்கொண்ட வெளியில போட்ட அடுத்த வினாடியில என்ன பண்ணணும், சுண்ணாம்பு கரைசல் அடிக்கணும். சுண்ணாம்பு, இந்த நீட்ட சுண்ணாம்பு கரைசல், இந்த நீட்ட சுண்ணாம்பை கொண்டு ஒரு 60க்கு 20 செட்டு அந்த செட்டு அளவுக்கு குறைஞ்சது ஒரு 6ல இருந்து 7 கிலோ வரைக்கும் சுண்ணாம்பை கரைச்சு ஒரு 200 லிட்டர் தண்ணி 100-150 லிட்டர் தண்ணியில கரைச்சு அப்படியே வச்சிருந்தீங்கன்னா ஒரு 1/2 ஹவர்ல அது பச்சை கலர்ல டேன் ஆகி வரும், கலர் மாறி வரும் பச்சை கலர்ல. அப்படி அது பச்சை கலர்ல மாறி வரும் பொழுது கலக்காம அப்படியே அந்த தண்ணியை ட்ரிப் வச்சு எடுக்கணும். அந்த தண்ணியை மட்டும் தெளிவு தண்ணியை எடுத்து ஸ்ப்ரேயர்ல போட்டு பவர் ஸ்ப்ரேயர் வச்சு செட்டுக்கு 6 நாள் அடிக்கணும். அடிச்சுட்டு ஒரு 4 நாளைக்கு கிடக்கலாம். பின்னாடி உடனே திரும்ப என்ன செய்யணும்னா பிளீச்சிங் பவுடர், சுண்ணாம்பு கரைசல், அந்த 60க்கு 20 செட்டுக்கு குறைஞ்சது ஒரு 8ல இருந்து 10 கிலோ பிளீச்சிங் பவுடர் போடணும். ஒரு 1 கிலோ சுண்ணாம்பு, நீட்ட சுண்ணாம்பு போட்டா போதும் 2ஆம் முறை அடிக்கும் பொழுது. அது மாதிரி முறையில மருந்தடிப்பு பண்ணணும். மருந்தடிப்பு முடிச்சுட்டு அடுத்த 2ஆவது நாள் 3ஆவது நாள் வீடு கழுவணும். தண்ணி விட்டு அடிச்சு நல்லா நீட்டா கழுவி சுத்தம் பண்ணி பக்காவா தண்ணி கிளியரா வெளியேற்றணும். அந்த அளவுக்கு பக்காவா கிளியர் பண்ணிட்டு காத்தோட்டத்துல போட்டுறணும். பூச்சி உங்களுக்கு வரப்போற 3ஆவது நாள் எப்படின்னா, இப்ப 10ஆம் தேதி பூச்சி வரப்போகுது. நீங்க 7ஆம் தேதி நீங்க என்ன பண்ணணும்னா செட்டுக்கு அடிக்கிற மருந்து எந்த மருந்தா இருந்தாலும் காலையில 8 மணிக்கு பின்னாடி 12 மணிக்குள்ள மேக்சிமம் 1 மணி வரைக்கும் அடிக்கலாம். அந்த டேட்டுக்குள்ள எல்லாரும் மருந்து அடிச்சுக்கிறோம். அதுக்கு பின்னாடி அடிக்கிற மருந்து அது வேலை செய்யாது, அது எவாப்ரேட் ஆகாது, அது கூலிங் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த மருந்து வேஸ்ட், அடிக்க வேண்டாம். அதனால தயவு செய்து 8ல இருந்து 12 மருந்தடிப்பு செய்யணும். ஆனா எல்லாம் செட்டு நல்லா கிளியரா பிடிக்கும் போது எல்லாம் அடிச்சு கழிச்சு கிளியர் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்க. இது அஸ்தரான்னு பேர் இந்த மருந்துக்கு. இதுல ஒரு பாக்கெட் உள்ள இருக்கு, 2-3 கூடு தாண்டி உள்ள ஒரு பாக்கெட்ல அஸ்தரா பவுடர் இருக்கு. இந்த அஸ்தரா பவுடரை எடுத்து ஒரு 200 லிட்டர் தண்ணியில, ஒரு பெரிய பேரல்ல 200 லிட்டர் பேரல்ல தண்ணியை நொப்பி அதுல இத ஒரு சின்ன பக்கெட்ல இதை கரைக்க முடியாது. அதனால ஒரு சின்ன பக்கெட்ல கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் ஊற்றணும். அதுக்கப்புறம் அதில் ஊற்றிட்டு ஒரு பெரிய கம்பு வச்சுக்கிட்டு நல்லா கலக்கி விட்டு அப்படியே வச்சுட்டு ஒரு 1/2 hour டைம் கலரை சேர ஆகிறது. 1/2 hour டைம் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக் நீங்க பவர் ஸ்ப்ரேயர் வச்சு வீட்டுக்கு அடிக்கலாம். மருந்து எங்க செல்ஃபு கில்பு போக்குவரத்து ஆளினால் எல்லாத்துக்கும் அடிக்கலாம். அடிச்சுட்டு கதவை சாத்திட்டு போயிட வேண்டியது. 3ஆவது நாள் பூச்சி வந்துடும். அப்ப ஏன் இந்த அஸ்திரம் அடிக்கிறோம்னா
இந்த வீட்டுல இப்ப நம்ம வந்து நல்ல சோப்பு போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு நல்லா இருக்கேன், எனக்கு எந்த விதமானதும் நல்லா ரொம்ப நல்லா ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி வீடு வந்து நோய்கள் எந்த விதமான நோய்கள் இல்லாம மருந்தடிப்புல வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வீட்டை சுத்தப்படுத்திட்டோம். இப்போ பூச்சி வைக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. நம்மளுக்கு 10ஆம் தேதி பூச்சி வந்துடும். எங்க ஜாய் சென்டர்காரர்கிட்ட இருந்து பூச்சி நம்ம இடத்துக்கு வந்துடும். அவர்கிட்ட நம்ம பூச்சியை வாங்கி அவர் கொண்டு வந்து இந்த ட்ரேயில கொடுத்துட்டு போயிடுவார். இந்த ட்ரேயில இருந்து நம்ம ட்ரே கொண்டு போய் நம்ம ட்ரேயில மாத்தி கொண்டு வந்து நம்ம செல்ஃப்ல போட்டு வளர்க்கணும். நியூஸ் பேப்பர்லாம் போட்டு பக்குவமா வளர்க்கணும். எப்படின்னா 100 முட்டைக்கு அது ஸ்பின்னிங் நேரத்துல இந்த கூடு கட்ட போற நேரத்துல 2200 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கணும். 1800 சொல்லுவாங்க. 2200 ஸ்கொயர் ஃபீட்ல அந்த 100 முட்டை தொகுதி இருந்தா நீங்க நினைக்கிற மாதிரி 110 கிலோ கூட எடுத்து போடலாம், 100 கிலோ கூட எடுத்து போடலாம். ஆனா 2200 ஸ்கொயர் ஃபீட்ல பூஜ்ஜியை கொண்டு போயிட்டு விட்டு சாப்பாடு கொடுக்கலன்னு வச்சுங்க, அது எல்லாமே வேஸ்டா போயிடும். சாப்பாடு அந்த அளவுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் 100 முட்டைக்கு 100 கிலோ சொல்லி வச்சு கூட எடுக்கலாம். இப்ப நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் அது மாதிரி எடுக்கணும். கூட அந்த அளவுக்கு நல்லா எடுக்கலாம். ஆனா அவர் கொடுக்கறது உங்கள்கிட்ட 2வது பருவத்தில் தருவாரு. 2வது பருவம் தோல் வெடிப்பு நின்று உடனே தான் அதை வெளியில எடுக்க முடியும். அதுக்கப்புறம் அவர் உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாரு. நீங்க அவர்கிட்ட இருந்து பூஜ்ஜியை வாங்கி கொண்டு போய் செல்ஃப்ல பேப்பர் எல்லாம் போட்டு இந்த பூஜ்ஜியை செல்ஃப்ல மேல தூக்கி வைக்கணும். இன்னைக்கு நைட்டு கொடுத்துட்டாருன்னு வைங்க, வச்சுட்டு நாளைக்கு ஈவினிங் தான் நீங்க இலை வைக்கலாம். இன்னைக்கு நைட்டு கொடுத்துருவாரு, நாளைக்கு சாயந்தரம் இலை வைக்கலாம். நீங்க பார்க்கணும் எல்லா பூஜ்ஜியும் ரிசீவ் ஆகி வந்துருச்சா. தோல் பாம்பு தோல் உரிக்குது இல்ல, பாம்பு தோல் உரிக்கிற மாதிரி அது தோல் கலட்டம். அந்த பூஜ்ஜி வந்து 4 முறை தோல் கலட்டம். 4 பருவம். 5வது பருவம் தான் 5th ஸ்டேஜ். 5வது பருவம் தான் கூட்டு பருவம். இந்த 4 பருவம் 4 தடவை தோல் கலட்டம் பாம்பு தோல் உரிக்கிற மாதிரி. இந்த ஒவ்வொரு முறையும் தோல் உரிக்கிறதுக்கு அது தயாரா ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா கண்ணு கிடக்குற இலை போட்டாலும் இலை சாப்பிடாது, அப்படியே தலையை தீட்டி அப்படியே நிற்கும். அப்படி அது நின்றுச்சு வைக்க மூளை நின்றுச்சு அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட வேண்டியதான். இங்கிட்ட அசையாது இங்கிட்ட அசையாது இப்படியே இருக்கும். அந்த ஸ்டேஜுக்கு எல்லாம் உட்காந்து வரணும்னா இந்த வந்து நீத்த சுண்ணாம்பு அள்ளிட்டு வந்து ஒரு துணியில கொட்டிக்கிட்டாலும் சரி, இல்ல கைநாள் அள்ளி இப்படி போட்டு வந்தாலும் சரி, இப்படி அள்ளி வீசிட்டு வந்தாலும் சரி, துணியில கொட்டிட்டு உதவிட்டு வரதான் பெஸ்ட். அது மாதிரி புழுங்கால உதறிடணும், அப்படியே நிப்பாட்டிட்டு போயிடணும். அதுக்கப்புறம் 3வது பருவம். அது 3வது பருவம். 2 பருவம் அவர்கிட்ட. 2வது பருவம் முடிஞ்சுதான் அவர் கொண்டாந்து நம்மகிட்ட தர்றாரு. அது தோல் வச்சுன்னா அடுத்த வரது நமக்கு 3வது பருவம் 3 நாளையில வந்துடும். அந்த 3 நாளையில 3வது பருவம் வந்துடும். திருப்பி அந்த அதுல இருந்து அது முதல்ல எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி அதுக்கு செய்யணும். அதுக்கப்புறம் 4வது பருவம் வந்துடும். 4 நாளையில 4வது பருவம் வர்றதுக்கும் அன்னைக்கும் இப்ப என்ன செஞ்சோமோ நீங்க சொன்னாங்க போடணும். பூஜை ரிசிமாயி வெளியில வந்துருச்சுனாக்கா அதுக்கு உடனே இந்த விஜிதாங்கிற அந்த விஜிதா 4th இந்த மருந்துக்கு பேரு. இது ஒரு பாக்கெட் வந்து 100 முட்டை தொகுதிக்கு 6 பாக்கெட் செலவு பண்ணணும். 6 பாக்கெட் செலவு பண்ணணும்னா ஒரு பாக்கெட்டுக்கு 1 கிலோ நீத்த சுண்ணாம்பு தூள். இந்த 1 கிலோ நீத்த சுண்ணாம்பு தூள்ல இத பிரிச்சு கொட்டி நல்ல கைனால நல்லா சேர் பண்ணணும். அதுக்கு அப்புறம் தான் துணியில கொட்டிட்டு புழு வேலை தூவணும். தூவி 1/2 hour கழிச்சு தான் இலை வைக்கணும். தோல் உரிக்க சுண்ணாம்பு தூள் போட்டு நிப்பாட்டணும். இலை வைக்கிறதுக்கு தோல் உரிச்சிட்டு வந்த பூச்சி இலை வைக்கிறதுக்கு விஜிதா போட்டு தான் இலை வைக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜும் வரணும். 4வது பருவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து 6 நாள் 12 தீனி. 6 நாள் 6 12 தீனி. காலையில 7ல இருந்து 9க்குள்ள, சாயந்தரம் 5ல இருந்து 7க்குள்ள அவசியம் 2 வேளை இலை கரெக்டா கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கணும். 12 தீனி வச்சுட்டீங்கன்னா 12வது தீனி என்ன பண்ணிடணும்னா பூச்சி சாம்பல் வந்துடும். கூடு கட்டுறதுக்கு தயாராயிரும். இந்த கூடு கட்டுறதுக்கு தயாராயிரும். இந்த கூடு கட்ட தயாரான பூச்சி என்ன செய்யும்னா அப்படியே தலையை தூக்கி ஆயிக்கிட்டே இருக்கும். இலை சாப்பிடாது. இலை சாப்பிடுறது இலை சாப்பிடும். ரைட்டு வைக்க ஒரு 5% 10% நல்லா பழுந்துருச்சுப்பான். ஓரமெல்லாம் கூடு கட்டிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டோம்னு வச்சுங்க, டக்குன்னு உடனே என்ன பண்ணணும், வள வைக்கணும். நல்ல இலை நிறைய வெட்டி கொண்டாந்து நல்லா அடுக்கணும். அடிக்கிட்டு அது மேல அப்படியே வலை அங்கே இருக்கு, நான் வலையை காட்டுறேன். அந்த வலையை அப்படியே மேல அப்படியே அடுக்கி விட்டுறணும். அடிக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து இலையா அன்னைக்கு இப்ப சாயந்தரம் ஈவினிங் வந்து ஒரு 4 மணிக்குள்ள அடிக்கிட்டீங்கன்னா நைட்டு பூரா இலை கூட தின்னு முடிச்சிடும். ஏறி கட்ட வேண்டியது கூட நைட்டு கட்டிடும். நாளைக்கு காலையில எல்லாமே சேர்ந்து ஒட்டுமொத்தமாக வேலை ஏறிடும்.
நாளைக்கு ஈவினிங், நாளைக்கு நைட்டு ஆளுகள் எல்லாமே ஸ்பின்னிங் முடிஞ்சிடும். இப்ப எங்கள்கிட்ட நாங்க வளர்த்து கொடுக்குற பூச்சியெல்லாம் வந்து அட்டன் டயத்துல அப்படியே கூட வெட்டிடும். 2 நாள் தான் ஸ்பின்னிங் முடிஞ்சு போயிடும். அப்புறம் அங்கிட்டு அதுல இருந்து 4வது நாள் கூட இறக்கலாம். 6வது நாள் 7வது நாள் தான் அதை மார்க்கெட் பண்ணணும். ஹைபிரிடை பொறுத்த வரைக்கும், இந்த ஹைபிரிடை பொறுத்த வரைக்கும் கரெக்டா மார்க்கெட்டுக்கு நீங்க 7வது நாள் கொண்டு போனீங்கன்னா புழு உள்ள இருக்கிற புழு வந்து நல்லா பக்குவமா செவந்து நல்லா தெளிவா இருக்கும். எஸ்ஆர் வந்து அருமையா எஸ்ஆர் வரும். அப்போ உங்களுக்கு மார்க்கெட் ரேட் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ நாங்க போன செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நாங்க இதுல போட்டோம். எங்க சிவகங்கை மார்க்கெட்ல போட்டோம். எங்க கூட நாங்க 800 ரூபான்னு போட்டு வந்தோம். சிவகங்கையில நானும் என் தம்பியும் கொண்டு போய் மார்க்கெட் வந்து 800, 850, 900 வரைக்கும் இருக்கு மார்க்கெட். சில்க் ரேட் கொஞ்சம் குறைஞ்சு போச்சு இந்த பிரச்சனைகள்லாம் வந்ததுனால. அதனால மேக்சிமம் வந்து 700 குறையாம மார்க்கெட் இருக்கு. அப்படிலாம் இருக்கிறதுனால நீங்க என்ன செய்யணும்னா நான் சொல்ற மாதிரி பக்குவமா காடெல்லாம் கரெக்ட் பண்ணி புழு வளர்ப்புக்கு நல்ல இடைவெளி கொடுத்து நல்ல சாப்பாடு கொடுத்து எல்லாம் தெளிவா கொண்டு வந்து வள வச்சுக்கலாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி கூடு கிடைக்கும், நல்ல வருமானம் இருக்கும். மேக்சிமம் வந்து 100 முட்டைனா குறைஞ்சது வந்து 80 கிலோ கூட எடுத்து விடலாம். 80 கிலோ கூட எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, இன்னைக்கு இருக்க நிலவரம் 1 கிலோ வந்து 700 ரூபாய்க்கு குறையவே குறையாது. இப்ப நெருக்கி ஒரு வருஷம் 2 வருஷமாவே வந்து 650, 700 குறைஞ்சாலும் நாங்களாம் கூடு போடுறதே இல்லை. சும்மா சொல்றதுக்கு காசை நான் உங்கள்ட்ட கொடுத்த போல, சரிங்களா? அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம காரணம் நல்லா வச்சுட்டோம்னா இப்ப நாங்களாம் நினைச்ச மாதிரி கூட எடுத்துக்கிறோம். அதை பத்தி கவலையும் நாங்க போடுறோம். ஏன்னா தொழில்நுட்பங்களுக்கெல்லாம் எல்லாத்தையும் நான் செய்யறோம். அதனால இப்போ வந்து நான் இவ்வளவு உங்களுக்கு நான் எல்லாம் சொல்லிட்டேன். நீங்க இந்த அளவுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து காரணம் மெயின்டைன் பண்ணணும், செட்டை மெயின்டைன் பண்ணணும். செட்டுக்கு வந்து காப்போட்ட வசதிங்கிறது ரொம்ப முக்கியமானது. எக்காரணத்தை வந்துட்டு ஜன்னலை அடைக்கக்கூடாது. ஜன்னலை எக்காரணம் வந்து அடைக்கக்கூடாது. மழை காலத்துல மட்டும்தான் சாயந்தரம் 6 மணிக்கு அடைக்கணும், காலையில 6 மணிக்கு ரிலீவ் பண்ணிடணும் சார காலத்துல. ஏன்னா மஸ்காட்டின்னு வரும். நம்ம இந்த சம்மர்ல வந்து பால் புழுன்னு சொல்லிட்டு பிளாக்சரி பால் புழுன்னு சொல்லி கோடை காலத்துல வரும். இந்த கோடை காலத்துல இந்த பால் புழு ஏன் வருது அப்படின்னாக்க கார்டனுக்கு வந்து முறையான குப்பை உரம் யாரும் வைக்கிறது இல்லை. செட்டுக்கு முறையான காத்தோட வசதி செஞ்சு கொடுக்கறது இல்லை. செட்டுக்கு முறையான மருந்தடிப்பு செய்யறது இல்லை. இப்ப நாங்க யூனிட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சயின்டிஸ்ட் மதுரையில இருந்து கூப்பிட்டு என்கிட்ட பேசினாங்க. அவங்கள்ட்ட பேசிக்கிறீங்க. அவங்க என்ன சொல்றாங்க, விக்டர் நீங்க யூனிட் ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறீங்க விக்டர். அப்படின்னா என்ன மேடம் அப்படின்னா, இனிமேலாக நீங்க உங்கள்கிட்ட வர்ற விவசாயிகளுக்கு, இந்த புதுக்கோட்டை விவசாயிகளுக்கு கொஞ்சம் பேசுங்க விக்டர் அப்படின்னா. ஏன் மேடம் அப்படிங்கிறான், யாருமே மறந்தடிக்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க. அவங்க மதுரை மலைச்சல் ஊர்ல இருக்காங்க. அவங்க சொல்றாங்க புதுக்கோட்டையில இருக்க விவசாயி யாருமே செட்டுக்கு மறந்தடிக்கிறது இல்லை விக்டர், நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே தெரியும். ஒரு விவசாயியை கூப்பிட்டு நான் என்ன சொன்னேன், 8 கிலோ பிசியும் போடுறது, ஒரு கிலோ சுண்ணாம்பு தூள் போட்டு நீங்க மருந்தடிக்கணும்னு நான் சொன்னேன் 60 கிலோ செட்டுக்கு. ஆனா இங்க இருக்க புதுக்கோட்டையில இருக்க விவசாயி என்ன செய்யறான் பாருங்க, 1/2 கிலோ பிசியும் போடுற அடிக்கிறான். 1/2 கிலோ. எப்படி நோய் கண்ட்ரோல் தான்? இந்த செரிகல்ச்சர்ல பெட்ல வளர்ந்துகிட்டு இருக்கிற பூச்சி, ஒரு பூச்சி செத்து போச்சு. அந்த பூச்சி செத்து போச்சுன்னா அடுத்த 2வது நாள் கருப்பு அப்படியே ஊனமாயிரும். அதை நம்ம தூக்கும் பொழுது என்ன அப்படியே சொட்டு வடியும். அப்படி சொட்டு வடியும் பொழுது ஒரு புழுவுல இருந்து ஒரு சொட்டு பொத்துன்னு கீழே விழுந்துருச்சுன்னா அது 1 லட்சம் அணுவா மாறுதுனாங்க. 1 லட்சம் அணுவா. யாராலும் நம்புவோமா? 1 லட்சம் அணுவா. ஆனா நான் நம்புறேன். இப்ப நீங்க எல்லாம் புதுசு, உங்களுக்கு தெரியல, ஆனா நான் நம்புறேன். அதனால நானா என்ன செய்வேன் தெரியுங்களா, ரொம்ப கவனமா இருப்பேன். நானா அப்படி ஒரு சின்ன தப்பு நடந்துச்சுன்னா அப்படியே தட்டு எடுத்துட்டு அப்படியே போயிட்டு உள்ள பொத்தனா அப்படியே எடுத்து அப்படியே வச்சு அப்படியே கொண்டு போய் தான் நெருப்பப்படி அடிச்சிருவேன். நான் மனுக்களை விட முடியும். அப்படி கவனமா இருக்கணும். செரிகல்ச்சர்ல சம்பாதிக்கலாம், நிறைய சம்பாதிக்கலாம். ஒரு ஆபீசர்ஸ் வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் மாசம் முடிஞ்சோட எப்படி சம்பளம் ஒரு அக்கௌண்ட்டுக்கு வருதோ அது மாதிரி நம்மளுக்கு அக்கௌண்ட்டுக்கு ஒரு விவசாயியோட அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும். ஜோரா சம்பாதிக்கலாம். குறைஞ்சது வந்து 100 முட்டை தொகுதி நீங்க வளர்த்த முடியும் அப்படின்னு சொன்னா கூடுமான அளவு வந்து ஒரு 80 கிலோ கூட எடுத்துட்டீங்கன்னா 700 ரூபாய் குறையாம நீங்க கூட மார்க்கெட் பண்ணி விடலாம். 800, 900 வந்து உங்களுடைய திறமையை பொறுத்து, உங்களுடைய காடனுடைய வலிமையை பொறுத்து, உங்களுடைய உழைப்பை பொறுத்து.